10 நாட்கள் முக்கியத்துவமாக கவனிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த 10 ஒரு நாளில் இரவில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். இந்த 10 ஒரு நாளில் இரவில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். அப்ப நீங்க அடுத்து உடனே ஒரு கொஸ்டினை கேட்பீங்க, அப்ப 27 அன்னைக்கு விட நாங்க எல்லாம் சேர்ந்து வர்றோமே, லைலத்துல் கத்ர் நினைச்சு தானே வர்றோம், அதுல தப்பு இல்லை. அந்த இரவை ஹயாத்தாக்குகிறோம், அந்த இரவுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அந்த இரவிலே நிறைய கூடுதல் அமல்கள் செய்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அதை அந்த இரவில் இருக்கும் என்று அனுமானித்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் சத்தியம் மட்டும் சொல்லுகிறார்கள், அதுவெல்லாம் வேற விஷயம். ஆனா ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர். சஹாபாக்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை ரமதானில் பிந்திய 10 தேடுங்கள், பிந்திய 10 தேடுங்கள் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அது ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒன்றில் இருக்கிறது. பிந்திய பகுதியில் ஒற்றைப்படையில் ஏதோ ஒரு ஒற்றைப்படை தான் லைலத்துல் கத்ர். எனவே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நல்லமல் செய்வது, அந்த இரவு ஃபுல்லா ஹயாத்தாக்குறது, அதுவும் ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கான விளக்க உரைகளும் நமக்கு தருகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். ஆனால் இந்த 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளிலே அமல் செய்ய வேண்டும் என்பது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா உம்மத்து எப்படி விளங்கிடுச்சு அப்படின்னா, அந்த 27 மட்டும் போதும், மற்ற எந்த ராத்திரியும் வேண்டாம். அன்னைக்கு மொத்தமா கூடுவோம், மொத்தமா இருப்போம், அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம ஒரு இடத்துல கூடி இருப்போம், அது முடிஞ்சிருச்சுன்னா போயிடுவோம், அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் தான், அடுத்த வருஷம் 27 தான் என்று புரிந்து வைத்திருக்கிறது. அப்படி அல்ல பெருமக்களே, ரமதானில் பிந்திய பகுதியின் ஒவ்வொரு இரவும் பாக்கியமானது. லைலத்துல் கத்ர் ஏன் சிறப்பு பெற்ற இரவு அப்படின்னா, ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன். 6 முக்கியமான விஷயம் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது. முதல் விஷயம், நாம் ஓதுகிறோமே அல் குர்ஆன், அந்த குர்ஆனை அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரில் தான் இறக்கினான், அந்த இரவில் தான் அல்லாஹ் தேர்வு செய்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஓதுறோமா இல்லையா? அந்த அத்தியாயத்தில் கத்ர்ல லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். ரமலான் மாதத்திலே நாம் இறக்கினோம் என்று சூரா பக்ராவில் ஒரு வசனத்திலே அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அந்த மாதத்தில் தான் நாம் வேதத்தை இறக்கினோம் என்று சொன்னான். அங்க காமனா சொன்னான். இங்க சூரா கத்ர்ல குறிப்பிட்டு சொல்றான், இந்த லைலத்துல் கத்ரில் தான் நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். குர்ஆன் இறக்கி அருளப்படுவதற்கு தகுதி பெற்ற ஒரு இரவு இருக்குமானால் அது எவ்வளவு பாக்கியமான இரவு. குர்ஆனை வைத்துத்தானே எல்லாமே சிறப்பு, குர்ஆனை வைத்துத்தானே எல்லாம் சிறப்பு. உலக அழிவு நாள் வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான வழிகாட்டி புத்தகம் அல் குர்ஆன், வழிகாட்டி வேதம் இல்லையா? காலத்தால் அழியாதது, காலாவதி என்கின்ற வார்த்தைக்கு உட்படாதது, எல்லா காலத்திற்கும் தீர்ப்பை தரக்கூடியது, தீர்வை தரக்கூடியது, எல்லா பிரச்சனைகளுக்குமே முகம் கொடுக்கக்கூடியது அல் குர்ஆன். அப்ப அந்த குர்ஆனை இறக்கியது லைலத்துல் கத்ரிலே ஒன்று. இரண்டாவது, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட பெஸ்டான இரவு அது. 1000 மாதங்கிறது நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 83 வருஷம், 83 வருடம். இன்றைய காலகட்டத்தில் 83 இல்ல 43 கிராஸ் பண்றதே ரொம்ப பெரிய பாடா இருக்குது. திடீர் என்று மரணங்கள் எவ்வளவு சம்பவிக்கிறது, இளம் வயது மரணங்கள் எவ்வளவு நடக்கிறது. நன்றாக போனார், காலையில் எந்திரிக்கவில்லை, 25 வயசு தானங்க ஆச்சு, என்ன செஞ்சது, ஹார்ட் அட்டாக்கா. நைட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு தானே போனாரு, காலையில் எந்திரிக்கலையா, என்னவாமா, கார்டியாக்கு அரஸ்டா. பார்க்கிறோமா இல்லையா? உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலம் அதை அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நினைச்சுக்கோ, நிரந்தரம் கிடையாது, என்னைக்கும் உன்னை கூப்பிட்டுருவேன், நான் எப்பவும் கூப்பிட்டுருவேன், தயாரா இருந்துக்கோ. அப்போ இந்த குறுகிய காலத்திலே நமக்கு நிறைய அமல் வேண்டும், நிறைய சவாப் வேண்டும். அல்லாஹ் அதற்கு கொடுத்த கிஃப்ட் தான் லைலத்துல் கத்ர். அதுக்கு கொடுத்த கிஃப்ட், நீங்க அந்த ஒரு ராத்திரி நின்னீங்கன்னா 83 வருஷம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு, எத்தனை வருஷம் கிடைச்சதா அர்த்தம்? ஒரு வாழ்க்கையில 830 வருஷம் கிடைச்சதா அர்த்தம். 830 வருஷம் வாழ்ந்ததா அர்த்தம் கிடையாது. அந்த 830 வருஷம் நின்று வணங்கி வழிபட்டு அல்லாவின் பொருத்தத்தை பெற்றதாக அர்த்தம். அது இப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் நான் எத்தனை லைலத்துல் கத்ரை பெற்றிருப்பேன்.
அதை பெற வேண்டும் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரமதானில் பிந்திய பகுதியில் ஒற்றைப்படையில் இபாதத் செய்யுங்க, கிடைச்சிடும் கண்டிப்பா. அந்த 5இல் ஏதோ ஒரு இரவு கண்டிப்பாக கிடைத்துவிடும். அந்த 83 ஆண்டினுடைய அந்த சிறப்பை நாம் பெற்றுவிடலாம். இது 2. 3வது, அந்த இரவு பரக்கத்தான இரவு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இன்னைக்கு பரக்கத்தை நம்ம தேடுறோம், அல்லாஹ் சொல்றான் அந்த ராத்திரியே பரக்கத்தானது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்தான இரவிலே நாம் இந்த வேதத்தை இறக்கினோம்ன்றான் அல்லாஹ். அந்த இரவு பரக்கத்திற்குரியது, அந்த பரக்கத்தை பெற வேண்டும். 4, இந்த இரவில் மலக்குகள் அப்படியே அணி அணியாக சாறை சாறையாக இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். தத்தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. எதுவரை மலக்குகள் இருப்பாங்க? ஃபஜ்ர் வரை இருப்பார்கள் இல்லையா? இப்போ மலக்குகளினுடைய வருகை நடக்கக்கூடிய இரவு அது. அதே போன்று இந்த இரவில் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹு தாலா தன் அடியார்களை பாதுகாப்பதாக, அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்ட இரவு. இதுக்கு மேல ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, இதுதான் ஹைலைட். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நமக்கு கிடைக்கணும், கண்டிப்பா உறுதி எடுங்கள். மன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் அவரை பாவங்களை விட்டு மொத்தமாக கழுகி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அவரை பரிசுத்தமாக மாற்றுகிற இடம் லைலத்துல் கத்ர். ரமலான் நாளே பாவ மன்னிப்பு தானே. ரமலான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கரிக்குதல், சுட்டரிக்குதல் என்று பொருள். எதை சுட்டரிக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட பாவங்கள், தவறுகள், குறைகள், பிழைகள், இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணும், இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணும். இதை முக்கியமாக செய்கிற நாள் எதுனா லைலத்துல் கத்ர். எனவே அன்பர்களே, இந்த 6 பெரிய பாக்கியம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின், லைலத்துல் கத்ர் எங்கே இருக்கிறது? ரமதானின் பிந்திய பகுதியில் இருக்கிறது. லைலத்துல் கத்ரிலே இவ்வளவு சிறப்பா? அப்படி என்றால் நான் பெற்றாக வேண்டுமே, அந்த 1000 ஆண்டுகளுடைய பலனை பெற்ற 1000 மாதத்தினுடைய அந்த பலனை பெற வேண்டுமே, ஒட்டுமொத்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற வேண்டுமே, பரக்கத்தான அந்த பரக்கத்தினுடைய இரவை நான் அனுபவிக்க வேண்டுமே, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற வேண்டுமோ? இந்த கேள்விகள் எல்லாம் இருந்தால் ஒன்றும் இல்லை. ரமதானில் இன்னும் ஒன்றும் மிச்சம் போய்விடவில்லை. 10 நாட்கள் இன்றிலிருந்து தான் துவங்குகிறது. இந்த 10 நாட்களில் இபாதத்திலே நின்று வணங்குவதிலே, திருக்குரான் ஓதுவதிலே கவனம் எடுங்கள். நிச்சயம் அதிலே ஒரு நாள் லைலத்துல் கத்ர். எனவே இந்த 3 விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த 10 சிறப்பிற்குரிய 10ஆக இருக்கிறது. எனவே எல்லா நாட்களை போன்று என் அன்பு பெருமக்களே, நான் உரிமையோடு உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன், கடந்துவிட்ட ரமதானின் 20 நாட்கள் எப்படி கழிந்திருக்குமோ நமக்கு தெரியாது. நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் எப்படி இதை கழித்திருக்கிறோம் என்று. வரக்கூடிய இந்த 10 நாட்களையும் தயவு செய்து நாம் கோட்டை விட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருட ரமதான் தெரியாது, உறுதி கிடையாது, எதுவுமே உறுதி செய்யப்படாத விஷயம். ஆனால் இந்த ரமதானில் இந்த 10 நாட்கள் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்னால் நிற்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி இந்த 3 பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.